TNPSC, UPSC, SSC, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எந்த ஒரு டாபிக்காக இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட காணொலியில் சொல்லப்படக்கூடிய அரசியல் அமைப்பின் மிக முக்கியமான குழுக்கள் மற்றும் குழுக்களை சார்ந்தவர்கள், அதாவது அந்த டிராஃப்டிங் மெம்பர்ஸ், அதாவது கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யார் அதை உருவாக்கினா இல்லை இந்த தொகுப்புகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள், அவர்கள் வகித்த பதவிகள், அதாவது அந்த அரசியல் அமைப்பு சார்ந்த விஷயங்கள்ல எந்தெந்த பொறுப்புகள் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்விகளுக்கு பதில்கள் கொண்ட ஒரு முழுநீள தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோ. அதனால இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, குழு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அரசியல் அமைப்பை உருவாக்கக்கூடிய டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வரைவு குழு. அதாவது ஒரு அரசியல் அமைப்புனா இப்படிதான் இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ற அந்த வரைவு குழுவை வகுத்தவர், அதற்கு தலைமை தாங்கியவர் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச டாக்டர் BR அம்பேத்கர். அதாவது சட்டமேதை அப்படின்னு அழைக்கக்கூடிய நம்மளுடைய BR அம்பேத்கர் அவர்கள் தான் டிராஃப்டிங் கமிட்டியோடைய ஹெட். அடுத்து நடைமுறை விதிகள் தலைமை குழு, தேசிய கொடிக்கான இடைக்கால குழு. அதாவது நடைமுறை விதிகள் நமக்கு தெரியும். அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு அரசியல் அமைப்பை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நடைமுறை சாத்தியங்கள் அதை பேசும். அடுத்து தலைமை குழு, அதாவது அந்த கான்ஸ்டிடியூஷன்ல யார் யாரெல்லாம் வந்து தலைமை வகுப்பாங்க, அந்த தலைமை குழு மெம்பர்ஸ் யாருன்றதை பத்தி பேசும். அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய கொடிக்கான இடைக்கால குழு. அதாவது இந்த தேசிய கொடி எந்தெந்த மாதிரி இருக்கணும், என்ன டைமென்ஷன்ல இருக்கணும், அதுல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், அந்த ஒரு தொகுப்பு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு இடைக்கால குழு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி. ராஜேந்திர பிரசாத் அவர்கள். வி. ராஜேந்திர பிரசாத் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் இந்த 3 முக்கியமான விஷயங்களுக்கு தலைமை தாங்கினார் இந்த ஒரு குழுக்கள்ல. அடுத்து பாத்தீங்கன்னா வருவாய் மற்றும் ஊழியர்கள். அதாவது வருவாய் அப்படின்றது நமக்கு தெரியும், இன்கம், அதாவது நம்ம நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய், மற்றும் ஊழியர்கள், நாட்டினுடைய ஊழியர்கள், இப்ப இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யாரை வந்து கமிட்டி மெம்பரா போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுகிரஹ் நாராயணன் சின்ஹா அப்படின்றவர். அதாவது வருவாய் மற்றும் ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட கமிட்டியினுடைய ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுகிரஹ் நாராயண சின்ஹா அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நற்சாட்சி குழு. நற்சாட்சி குழு அப்படின்றது கிரெடென்ஷியல்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு தலைமை தாங்கினவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இது மிக முக்கியமான கேள்வி, இந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு ஆல்ரெடி, சோ அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. நற்சாட்சி குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்ற கேள்விக்கு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்றது பெயர். அடுத்து பாத்தீங்கன்னா அவை குழு. அவை அப்படின்றது நமக்கு தெரியும், அதாவது மாநிலங்களவை, மக்களவை, லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த அவை குழுக்கான தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா. அதாவது பட்டாபி சீதாராமையா அவர்கள் தான் அவை குழுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டவர். இந்த அவை குழுனுடைய நிர்ணயங்கள், அவை குழு எப்படி இருக்கணும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத அந்த ஒரு கமிட்டி மெம்பரை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா அவர்கள். அடுத்து அலுவல் குழு, அதாவது அபிஷியல் கமிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அரசு அலுவல்கள், அரசினுடைய அபிஷியல் கமிட்டி, அதனுடைய தலைமை யார் வகித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா KM முன்ஷி. இவரும் அடிக்கடி TNPSC சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல, UPSC கேள்வியில அடிக்கடி அடிபடுறவர். சோ KM முன்ஷி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கொஸ்டின், அதை பார்த்துருக்கோங்க. அவர் வந்து அலுவல் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷியல் கமிட்டியினுடைய தலைமையை வகிக்கிறார். அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம், அரசியல் நிர்ணய சபை வேலைக்கான குழு. அதாவது பாலிட்டி மற்றும் கான்ஸ்டிடியூஷன்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிர்ணய சபை, அதாவது டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய அந்த கமிட்டியினுடைய வேலை மற்றும் வேலை சார்ந்த குழுக்களுக்கு யாரு பொறுப்பு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா GV மௌலாங்கர் அவர்கள். இந்த ஒரு கேள்வியும் போட்டித் தேர்வுகள்ல கேட்டிருக்காங்க, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மாநிலங்கள் குழு, மத்திய அதிகாரங்கள் குழு மற்றும் மத்திய அரசியல் அமைப்பு குழு. மிக முக்கியமான 3 விஷயங்கள் மறுபடியும் சொல்றேன். மாநிலங்கள் குழு, அதாவது ஸ்டேட் கமிட்டி, மத்திய அதிகாரங்கள் மற்றும் மத்திய அரசியல் அமைப்பு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய பவர்ஸ், மத்திய அரசியல் அமைப்பு அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய அந்த பாலிட்டி சம்பந்தப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அதிகாரங்கள். இதற்கான தலைமை பண்பு மற்றும் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து இது மிகவும் முக்கியமான விஷயம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை.
சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய மைனாரிட்டி, எஸ்சி எஸ்டின்னு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்கள், இவர்கள் சார்ந்த ஒரு குழுக்கான கமிட்டியினுடைய மிக முக்கியமான பொறுப்பு யாருக்கு தரப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் கீழ் தரப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் அதன் சம்பந்தப்பட்ட துணைக்குழு, சப் கமிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு துணைக்குழு இருக்கணும் இல்லையா, அதை கண்காணிக்கிறதுக்கு. ஸோ அதற்கான பொறுப்பு யாரிடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபி கிருப்லானி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. இந்த சப் கமிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தப்பட்டது ஜேபி கிருப்லானியிடம் கொடுக்கப்பட்டது. அடுத்து இந்த சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய மைனாரிட்டியினுடைய சப் கமிட்டி துணைக்குழுவானது யாரின் பொறுப்பில் கொடுக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி டிஎன்பிஎஸ்சியில கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டி முகர்ஜி அவர்கள். இந்த டி முகர்ஜி அவர்கள் தான் சிறுபான்மையினருக்கான துணைக்குழுவுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்ட. அடுத்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட பிற இடங்களுக்கான துணைக்குழு, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும் ஒதுக்கப்படல, அதாவது இது இல்லாம மற்ற பிற மாநிலங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு தொகுப்பானது காட்டுது. ஸோ அதனால இந்த மாதிரியான கேள்விகள், ஒதுக்கப்பட்ட பிற மாநிலங்களுக்கான துணைக்குழுவினுடைய பொறுப்பு யாரிடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏவி தாக்கர் அப்படின்றது இதனுடைய பதில். இந்த மாதிரியான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் நிச்சயமாக கேட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் நான் சொல்றேன், அதாவது நடைமுறை விதிகள் தலைமை குழு தேசிய கொடிக்கான இடைக்கால குழுவினுடைய தலைவர் வி ராஜேந்திர பிரசாத், நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவர். வரைவு குழுன்னு சொல்லக்கூடிய டிராப்டிங் கமிட்டியினுடைய தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். வருவாய்த்துறை மற்றும் ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கான பொறுப்பு யாரிடம் கொடுக்கப்பட்டது? அனுகிரக நாராயணன் சின்ஹா அவர்கள். நர்சாட்சி குழு கிரெடென்ஷியல்ஸ், அதாவது இதற்கான பொறுப்பானது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவைக்குழுக்கான பொறுப்பு பட்டாபி சீதாராமையா அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அலுவல் குழுக்கான பொறுப்பு KM முன்ஷி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை வேலைக்கான குழுவானது GV மௌலாங்கர் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. மாநிலங்கள் குழு மத்திய அதிகாரங்கள் மற்றும் மத்திய அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட அதற்கான தலைமை பொறுப்பானது இந்தியாவினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவிடம் கொடுக்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை, சிறுபான்மையினர், SC ST சொல்லக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடிய மக்கள் அதர் சார்ந்த விஷயங்களானது வல்லபாய் பட்டேல் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அடுத்த அடிப்படை உரிமைகள் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கான சப் கமிட்டி ஜேபி கிருப்லானி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அடுத்து சிறுபான்மையினர் துணைக்குழு, இதற்கான பொறுப்பு டி முகர்ஜி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய அஸ்ஸாம் போன்ற அஸ்ஸாமை ஒட்டி இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களுக்கான பொறுப்பு கோபிநாத் பர்தோலாய் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட பிற இடங்களுக்கான துறைக்குழுவானது ஏவி தாக்கர் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான இந்த முழு தொகுப்புல இருந்து ஏதாவது ஒரு வகையில கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை மறுபடியும் சொல்றேன், திருப்பி நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குள்ள அதாவது நிறைய ஹிண்ட்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி தேர்வுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி மற்றும் மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ்ல இதுல இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னும் போது டிஎன்பிஎஸ்சிலும் கேட்டிருக்காங்க. மறுபடியும் வேற விதமான ரெபிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு தொகுப்பை நல்லா பார்த்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி சார்ந்த வீடியோக்களுக்கு இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.